Hello friends, welcome to Indian Recipes Tamil. இன்னைக்கு நம்ம முட்டை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். இந்த ரெசிபி பிடிக்காதுன்னு சொல்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதே போல ரொம்ப டிஃபரண்டான ரெசிபி இதுவரைக்கும் நீங்க ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு டிஃபரண்டான ரொம்பவே டேஸ்டான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 4 பச்சை மிளகாயை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை அந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயம் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து விடுங்க. அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த லேயராக இருக்கும்ல, அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து விட்டுக்கோங்க. அடுத்து 4 முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஃபோக் இருந்ததுன்னா அதை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் முட்டையெல்லாம் நல்லா வந்து கலந்து விட முடியும். நான் வந்து இன்றைக்கி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையை நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதில் சேர்த்துக்கிறலாம். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெயை சூடு பண்ணுங்கள். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நெய் சேருங்க. நெய்யும் சூடானதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அந்த முட்டை கலவை, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தெல்லாம் சமப்படுத்தி விடுங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கிய தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போது சேர்த்துருக்கேன். இது நீங்கள் வந்து வேக வச்சதுக்கப்புறமா ரொம்பவே சூப்பராக இருக்கும். தக்காளிலாம் சேர்க்குறோன்னு வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு சுவையாக இருக்கும். அதுக்கப்புறமா மேலாப்பில் கருஞ்சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கருஞ்சீரகத்தை தூவினதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வைங்க. மூடி போட்டு மூடியாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மேலாப்பில் ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி அமுத்திக்கோங்க. அப்போ தான் அந்த தக்காளியெல்லாம் வந்து நல்லா அமுந்தி உள்ளே போகும், அந்த முட்டைக்குள்ளே போகும். அதனால் லைட்டாக அந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். ரொம்ப பார்த்து நிதானமாக திருப்புங்க, அது உடஞ்சிராமல் திருப்பணும். இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து உடஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் வந்து பின்பக்கமும் வேகும்போது செட் ஆகிக்கிறோம். ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை. மறுபடிக்கும் மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு ரெசிபி வந்து நம்மளுக்கு தயாராகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்பவே தயாராகிடுச்சு. பாருங்கள், நம்ம போட்ட சைஸை விட டபுளாக இருக்குது. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இது நம்ம நார்மலாக செய்கிற ஆம்லேட் டேஸ்ட்டில் இருக்காது. ஸோ வந்து நீங்கள் நார்மலான ஆம்லேட் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு சுவையில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போதே ஒரு பீஸா லுக் கொடுக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு வந்து சேரும். Thank you. Bye-bye.